வணக்கம் மக்களே, நான் காசிமேடு வந்திருக்கேன். மக்களே பாருங்க, செல்வன மீன் கட் பண்றா பாருங்க, சீலா மீன். அண்ணன் வந்து ஒரு 5 வகையான மீன் கட் பண்றாங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சின்ன மீன்லாம் க்ளீன் பண்ணிருப்போம். இந்த மாதிரி பெரிய மீனை க்ளீன் பண்ணி அண்ணனை பார்த்து தாராளமாக கத்துக்கலாம். சூப்பரா க்ளீன் பண்ணுவாங்க அண்ணன். செல்வன ஸ்பீடு கட்டிங்க. நம்ம காசிமேட்ல ஸ்பீடு கட்டிங்க பார்த்தா நம்ம செல்வன தான் வேறெல்லாம் கட் பண்றா பாருங்க. இப்போ செல்வங்களை வந்து எடுக்கணும், அதுக்கப்புறமா தான் வந்து கட் பண்ணுவாங்க. மீன் நல்லா இருக்கானா? மீன் சூப்பரா இருக்குமா? உங்களுக்கு குழம்புக்கும் வறுக்கிறதுக்கு வேணுமா இல்ல வறுக்கிறது மட்டும் தான் வேணுமா? ரவுண்ட் ரவுண்டா போடுங்க. ஒரே வறுக்கிறது. அப்படியே ரவுண்ட் ரவுண்டா போடுங்க. நம்ம ஒரு மீன் வாங்கிட்டு 5 பேர் வந்து ஷேர் பண்ணோம்னா அண்ணன்ட்ட கொடுத்தா போதும், கரெக்டாக வந்து பிரித்து கொடுப்பாரு 5 பேருக்கு. அதுமாதிரி வந்து பீஸும் வந்து கரெக்டாக விட்டுவார். அதனால தான் வந்து செல்வன்கிட்ட வந்து மக்கள் கூட்டம் அதிகமாக வரும். சொல்லுங்க சார். இந்த வரேன். என்கிட்ட காசு இல்லை சார். வாங்க வரேன், என்ன வாங்கி. எல்லாமே காணப்பட்டு பாட்டு வாங்க பண்ணி விடலாமா? நல்ல ஒரு பெரிய மீன் நான் கட் பண்ணுறது. சொல்லிச்சுதான் இருந்துருப்பா. கவுர் வாங்கிச்சா? கவுர் இருக்கா? மீன் வந்து சைஸ் இதுதான் கொடுங்க. மீன் சைஸ் இதுதான். இதுக்கு மேலே பெருசாக நல்லா இருக்கு. அண்ணா ஒரு சின்ன கவர் இருக்குங்க. ஆல்ரெடி இலம் சார் முட்டை மீன் முட்டை. அவுட் சைட்லாம் வேலை ஆகுதுண்ணா. என்ன மீன் அது பேர்? இது வந்து கடக மீன். ஓ சரி தானே, கடை மீன். ஆமாம் கொடுவா வேறு நசியா இருக்குது. ஒரு பெரிய மீன் சூப்பர் கட் பண்ணுறா பாருங்க. ஒரு வாரம் அப்புறம் 2 வாரம் அங்கே. ஏன் இன்னும் 20 பேர் அங்கே இருக்காங்க. அவங்க மாறி வர எனக்கே வாய் வலிக்குதுன்னா சும்மா பேசுறேன். என்ன பண்ணுவேன்? முதல்ல நீ தான் சொல்லுங்கண்ணா. நான் பேசுறேன் சும்மா இருக்குல்ல. ஒவ்வொரு மாதிரி எடுக்கலாமா? பாருங்க யாருமே இல்லை. இந்த மீன் ஷேப் வந்து சூப்பர் கட் பண்ணுறாங்க. துண்டு பீஸ் போட்டுருங்க முதல்ல. எல்லாமே குழம்பு. ஆமாம் சார்.
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பேசுகிறாங்க கட் பண்ணுறாங்க. தலை நின்றுவாங்க சரியா? காசு ரூபா கொடுங்க, தலை வேணுமா? ஆமாம்மா, தலை தான் மெயின் தான் வாங்கணும். நான் லைட்டாக கொஞ்சம் ஏமாற்றினா அதுதான் தப்பு. உங்க மேலே வராது, ஏன் மேலே தான் வரும். மீன் வெட்டுற தலையை போடல பாட்டு என்ன டேக்லைனாக வைக்கலாம் போல என்ன ஒரு பெரிய மீன். இதோட பேர் வந்து கடல் ஆறா சொல்கிறாங்க. சொல்கிற மாதிரி இல்லை. பண்ணது ஒரு வேகமான கட்டிங்க. பீஸு வந்து கரெக்டாக இருக்கும், சரிசமாக எட்டு வர அது நல்லாயிருக்கும். மக்கள் அனைவரும் தேடி வராங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு 5 பேர் 6 பேர் வந்தாலும் ஆனால் தர்மம் இங்கே வாங்கிட்டு வந்து கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த சைஸும் ஷேரிங் கரெக்டாக இருக்கும். என்னன்னா ஒரு இப்போ வஞ்சரம் மீன் கட் பண்ணுறான் பாருங்க, சூப்பராக இருக்குது. அவங்க ஒன்றாங்கன்னா நீங்கள் வண்டி வச்சுங்களா அது ஆள் தீட்டில் என்ன வேணும் நான் மீன் கட் போட மாட்டேன். மீன் கட்ட மாட்டேன். மீன் நல்லா இருக்கும். ஐஸ்கிரீம் நல்லா இருக்கும். இல்லை 100 ரூபா கொடுண்ணா. லேட் பண்ணாமல் மீன் தான் சூப்பராக இருக்குது. லேட் பண்ண ஒன்றும் கிடையாது. போயிட்டு மசாலா போட்டு வச்சிங்கன்னா 12 மணிக்கு செய்யலாம். பூண்டு மீன்டா நேற்று வாங்கடா. ஐஸ் வேறு ஒன்றும் கிடையாது. மீன்லாம் பக்காவாக இருக்குது. நாங்கள் எப்படிங்க அவ்வளோ முடிச்சு சின்ன மீன் அது சூப்பர் பண்ணுறது. இங்கே வர வர ஒரு கடை கட்டி இருக்கோம். அங்கே ஒரு ரெடி கட்டுவாங்க. இங்கே மீன் நல்லா இருந்துச்சுன்னா இன்னொரு ரூபா உங்களுடைய கேட்பாங்க. அதை ஒரு டைப்பு. மக்களே, வீடியோ பார்த்து பயன்பெற்றிருப்பீங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நல்ல வீடியோக்களை போடுறத நீங்கள் பார்த்து பயன்பெறணும். அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். ஓகே மக்களே, அடுத்த ஒரு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய். வெட்டி